பிக் பாஸ் சீசன் 7லயே ஒரு உருப்படியான லவர்ஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மணி, அதுக்கப்புறம் ரவீனாவை சொல்லியே தீரணும். இவங்களுக்குள்ள 1000 கிளாஷஸ் வந்திருக்கு. ஏன்னா நீ பேசாத, நீ அந்த இடத்துல பேசு, இந்த இடத்துல பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் ஓவர் எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு ரவீனா அவர்களுக்கு. இந்த பக்கம் மணிச்சந்திரா எப்பயுமே அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்ணினே இருக்கணும், அந்த பொண்ணுக்கு எதுவும் பெருசாக நடந்துடக்கூடாது, அந்த கேங்கெல்லாம் சரியில்லை, அவங்க கூட இவ சேர்ந்துடக்கூடாது, அவங்களாம் தப்பாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா எப்பவுமே ஒரு இன்டென்ஸாக ரவீனா அவர்களை தன் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். ஸோ இது பார்க்கும்போது ஒரு பக்கம் க்யூட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃபெமினிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே என்னப்பா இந்த பையன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தட் இஸ் கால்ட் லவ்ங்க, அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா தட் இஸ் கால்டு பொசசிவ்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னால தான் நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இன்னொருத்தர் கூட பேசினாக்கா அது கண்டிப்பாக பொசசிவ் இருக்கும். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அது நார்மல் ஹியூமன் நேச்சர், அது நார்மலான ஒரு லவர்ஸ்க்கு தெரியும், ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திராவுக்கும் ரவீனா அவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த கிளாஷ் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பெருசாக பேசிக்கல. ஆனால் அந்த முக பாவனைகளில் பேசாமல் அமைதியாக இருக்கிறது, கூப்பிட்டாலே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ ஏதோ ஒரு கிளாஷ் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதை நிக்சன் கிட்ட ரவீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெளியே வேறு மாதிரி போயிருக்கு. ஆனால் நான் எப்படி ரவீனா சொல்கிறாங்க, நான் மணியை விட ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவேன். ஆனால் அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ் ஆக்சுவலி, ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை நான் தப்பாக அது போயிடக்கூடாது, அவருக்கு அது கிடைக்கணும், பெருசாக அவருக்கு கிடைக்கணும், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்பவே நான் மாற்றிக்கிட்டு நான் குறைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் என்னால் பேச முடியும், நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற போது கூட அவருக்காக நான் நின்று இருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே போகும்போது அது பெரிய பிரச்சனையாக மாறுது நிக்சன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க சொன்னதில். இதுக்கு நிக்சன் பிளைண்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒருத்தனை பிளைண்டாக நம்பாத அப்படின்றாங்க ஒருத்தவங்களை, அப்படின்றத மணிச்சந்திராவை சொல்கிறாங்க. ஓகே, வெரி சிம்பிள், அதுதான் சொல்ல வர்றாரு. ஆக்சுவலி பிளைண்டாக நம்பாத, நம்ம ஒரே நேரம் மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஓவர் இருக்கிற மாதிரியே நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ரவீனா ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இவங்கக்கிட்ட பேசினா அவருக்கு பிரச்சனை, அவங்கக்கிட்ட பேசினா இவருக்கு பிரச்சனை. ஸோ அதனால் எனக்கு பேசணும்னு தோணுனா கூட அவர் திட்டுவார், அவர் எதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவ் சைட் ஆஃப் மணி. அதே மாதிரி நான் வெளியே போய் பார்த்தா இவருக்காக நான் சப்போர்ட் பண்ணி இவருக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இதை அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, வெளியே போய் பார்த்தாக்கா எல்லாரும் இந்த ரவீனா பொண்ணால் தான் மணிச்சந்திராவுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதனால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ கிளியராக பேசுகிற ரவீனா அவர்கள் அமைதியாக பொட்டி போட்டதெல்லாம் கட்டிட்டு அமைதியாக பார்த்திங்கன்னா லவ் கிவ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, இது ஒரு சோசியல் மீடியா, நேஷ்னல் மீடியா, அதனால் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணிருக்கலாம். நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஓவர் எடுத்துருக்க மாட்டார் அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலி அதுதான் இன்றைக்கி அவர் கொடுத்தார். ஓகே, நீ நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன், உனக்கு இடம் கொடுக்குறேன், நீ போய் பேசு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லா லவ் பண்ணுற பசங்களுக்கும் அது சாதாரணமாக இருக்கும், ஓகேங்களா. அது ஹெவியாக கூட இருக்கும். சாதாரணமாக கேர்ள்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு பயங்கர ஹெவியாக இருக்கும், சாதாரணமாக பேசுகிறது கூட. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி மணிச்சந்திரா பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிக்சன் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா, அவர் வெரி சிம்பிளாக சொல்கிறார், பிளைண்டாக யாரையும் நம்பாத, யார் பேச்சும் பெருசாக கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொளுத்தி போடுறாரு ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. அதுக்கப்புறம் ரவீனா இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட்டை உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் என்னை தங்கச்சின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னமும் எல்லா பொலியும் தூக்கிட்டு போய் மணி மேலே போடுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆக்சுவலி தங்கச்சின்னு சொல்லும்போது நீங்கள் அண்ணன் தானே சொல்லியிருப்பீங்க, ஒருவேளை அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் அண்ணனா ஏற்றிருந்தேன், அண்ணன் நான் உங்களை அண்ணன் தான் பார்த்தேன், நீங்கள் ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்லி கூட இருந்திருக்கலாம், அது பெருசாக நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை ஆக்சுவலி எபிசோடில்.
பட் எனிஹவ் எல்லா பழியும் தூக்கிட்டு போய் மணி மேலேயே வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும்னு சொல்கிறாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு அதை பற்றி பேச இது இல்லை, எனக்கு ஒரு அப்செட்டாக இருக்கேன், நான் ஏன் அப்செட்டாக இருப்பேன், எந்தெந்த விஷயத்துக்கு அப்செட்டாக இருப்பேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ அதனால் சில் அவுட் பண்ணு, நம்ம வெளியே போய் பேசலாம், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா வந்து சாதாரணமாக சொல்லி முடிக்கிறாரு. பட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ரவீனா, ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒட்டுமொத்த பழியும் தூக்கிட்டு போய் மணி மேலே போடுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுதான் வந்து இவங்க பண்ணுற பெரிய தப்பாக ரவீனாவுக்கு இது ஒரு பிளாக் மார்க்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்டு முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரவீனா வந்து லுக் வைஸும் வேறு மாதிரி இருக்காங்க அண்ட் திங்கிங் வைஸும் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. மேபி இது போய் பிரிவினையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அண்ட் இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தோழர் செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.